வெல்கம் ஆல் புதிய எஃப்எம் ஸ்டேஷனுக்கு இதே மாதிரி நிகழ்ச்சியை ஜாலியாக என்ஜாய் பண்ண போறீங்க. வேற யார் கூட வித் ஆர்ஜி வருணன், ஆர்ஜி ஆனந்தி அவர்கள். வணக்கம். வணக்கம். ஒரு பிங்க் லைட்னிங் மாதிரி வந்திருக்கீங்களா ஆனந்தி? சரி, ஓகே. நீ ஏன் இதுக்காக இவ்வளோ ஃபீல் பண்ற அப்படிங்கிறது நல்லாவே தெரியுமே. ஏன் எப்படி தெரியும் உங்களுக்கு? ஏன்னா இன்னைக்கு அதை தானே பேச போறோம் நம்ம. அந்த டாபிக்காக நான் ஒரு பில்டப் கொடுத்தேன்னு புரிஞ்சிச்சுல உங்களுக்கு. மற்றபடி நான் உங்களை அப்படி சொன்னேன்னு சொல்லிட்டு சீரியஸாலாம் எடுத்து உங்களுக்கு அழகாக ரசிக்க தெரியாதுடா. சரி, பரவாயில்ல. 8 மணிக்கு அவங்க வந்து எதை பற்றி பேச போறாங்க அப்படின்னா இந்த லைட்னிங் சேஃப்டி வீக் பற்றி பேச போறாங்க. ஓகே, லைட்னிங் சேஃப்டி வீக். லைட்னிங் வந்து எப்படிலாம் நம்மளை பாதிக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய விஷயம் சொல்ல போறாங்களா அவங்க? ஆமா, அது பாதிக்கிறதுக்கு முன்னாடி நம்ம எப்படி ப்ரிப்பேர்டா இருக்கலாம், அப்படி பாதிச்சா என்ன பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி பல விஷயங்கள் சொல்ல போறாங்க. ஏன்னா இது என்னைக்காவது ஒரு நாள் தான் வருது, ஆனா இப்படி வந்துட்டு செம்மையான தாக்கத்தை இம்பாக்ட் கொடுத்துட்டு போயிடும் இல்லையா? அதனால அதுக்கு முன்னாடி உஷாரா இருங்கடா அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நாள் அப்படின்னு சொல்லலாமா? ஆமா. சோ அதுக்கு நம்ம ப்ரிப்பேர்டா ஆகிறதுக்காக இப்போ ஒரு முக்கியமான விஷயத்தோட ஆரம்பிக்க போறோம். ஒரு ஆரோக்கியமான விஷயம். சீரியஸா பார்த்தலாமா? பார்க்கலாம். கையிலே கிடைத்த செல்வமே இந்த நாளல்லவா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளம். அனைவருக்கும் இனிய வணக்கம். மனிதகுலத்தில் பல்வேறு ஆராய்ச்சிகள் மனிதன் உருவான காலத்திலிருந்தே தொடங்கி நடந்து வருகிறது. அதில் குறிப்பாக உடலினுடைய அசைவுகள், உடல் உறுப்புகளை சீராக இயக்குவதற்கு சித்தர்கள் அருளிய கலையே யோகக்கலை. பதஞ்சலி முனிவர் அளித்த 8 வகை யோகங்களில் யமம், நியமம், பிராணாயாமம், ஆசனம், பிரத்யாகாரா, தாரணை, தியானம், சமாதி என்பன. அதில் இப்பொழுது ஆசனங்கள், உடலை சரியாக வைத்துக் கொள்வதற்காக ஆசன முறைகளை நாம் பார்க்க இருக்கிறோம். ஆக பன்னெடுங்காலமாக யோகிகளால் பல்வேறு ஆசனங்கள் தந்து கொண்டிருக்கிறார்கள். ஆயிரக்கணக்கான ஆசனங்கள் இருக்கிறது. அதில் ஒரு குறிப்பிட்ட ஆசனங்களை நாம் செய்து பழக இருக்கிறோம். ஆக நீண்ட நாட்களாக மனிதகுல வழக்கத்தில் இருந்து வருவது சூரிய நமஸ்காரம். ஆக இந்த பயிற்சியை செய்வதன் மூலமாக பல்வேறு நன்மைகளை நாம் அடைய முடிகிறது. இந்த பயிற்சியை எவ்வாறு மேற்கொள்வது என்பதை நாம் இப்பொழுது பார்க்க இருக்கிறோம். இப்போ முதலாவதாக இந்த பயிற்சி செய்யும் முன்பாக 2 கைகளையும் பக்கவாட்டில் விரித்து வைத்துக் கொள்ளலாம். விரிச்சுக்கோங்கம்மா, கைகளை விரிச்சுக்கோங்க, கண்களை மூடிக்கோங்க. இப்போ நல்லா மூச்சை விரலெல்லாம் சேர்த்து வச்சுக்கோங்க. 5 விரல் இது மாதிரி சேர்த்து வச்சுக்கோங்க. நல்லா மூச்சை இழுத்துக்கோங்க, மூச்சை வெளியில் விடுங்க. 2 கைகளையும் கொண்டுட்டு வந்து வணங்குற நிலையில் வச்சுக்கோங்க. பிராணாமாசனம். இப்போது அனைவரும் ஒரே மாதிரியாக மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் தலைக்கு மேலே கொண்டு போங்க. ஹஸ்த உட்டானாசனம். மூச்சை இழுத்துட்டே போங்க, பொறுமையாக போங்க. இப்போ மெதுவாக வரணும் கீழே. மூச்சை விட்டுட்டேவும் கீழே வாங்க. 2 கைகளையும் 2 பாதங்களுக்கு பக்கவாட்டில் வைங்க. நெற்றி முழங்கால தொடணும். தலையை நல்லா தொங்க போடுங்கம்மா. இது பாதஹஸ்தாசனம். மீண்டும் மூச்சை இழுத்துக்கொண்டே வலது காலை பின்னோக்கி கொண்டு செல்லவும். அஸ்வ சஞ்சலான ஆசனம். மீண்டும் இடது காலையும் மூச்சை விட்டுக்கொண்டே இழுத்துக்கொண்டே பின்னாடி கொண்டுட்டு போகலாங்க. துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். உடல் நேர்கோட்டில் இருக்க வேண்டும், கால்கள் நிலத்தில் இருக்க வேண்டும், 2 கைகளையும் தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே மெதுவாக கீழே வரலாம். அஷ்டாங்க நமஸ்காரம். நெற்றி, உள்ளங்கைகள், முழங்கால்கள், பாதங்கள் தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். கால் விரல்கள் இடுப்பு பகுதியை சற்று மேலே உயர்த்தி வைத்து கொள்ளலாம். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே புஜங்காசனம். மெதுவாக வயிற்று பகுதி தரையில் இருக்கணும். மார்பு, கழுத்து பகுதியை 2 கைகளுக்கும் ஒரு சிறிய அழுத்தம் கொடுத்து மேலே கொண்டு வரலாம். இது புஜங்காசனம். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே அதமுக்த சாவாசனம். ஆங்கில எழுத்து இன்வெர்டட் வி, வி என்கிற எழுத்தை கவித்து வைத்தார் போல். மேலே வாங்க, இடுப்பை மேலே தூக்கணுங்க. இதில் பாதங்கள் நல்லா தரையில் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறணும். உள்ளங்கைகள் தரையில் இருக்கணும். இடுப்பை நல்லா மேலே கொண்டுட்டு வந்துடணும். இது அதமுக்த சாவாசனம். இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே வலது காலை முன்புறம் கொண்டு வரவும். 2 கைகளுக்கு நடுவே கொண்டு வந்து வைத்துக்கொள்ளவும். கரெக்டாக 2 கைகளுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்பொழுது மூச்சை
விட்டுக்கொண்டே பாதஹஸ்தாசனம். முன்னாடி வாங்க. நெற்றி முழங்காலை தொடணும். நல்ல நேரம் நில்லுங்க. முழங்கால்கள் நேரம் இருக்கணும். இப்போ மூச்சை இழுத்துட்டே ஹஸ்த உட்டானாசனம். மேலே வாங்க. 2 கைகளை மேலே கொண்டு வந்து இடுப்பை பின்புறமாக வளைத்து பின்னாடி கொண்டு பிராணாமாசனம். 2 கைகளை முன்புறம் கொண்டு வந்து மார்புக்கு குறுக்கே வணங்குவது போல் வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது 2 கைகளை முன்புறமாக கொண்டுட்டு வாங்க. கையை பின்னாடி கொண்டுட்டு வாங்க. கீழே இறக்கிடலாம். இப்போது சூரிய நமஸ்காரத்தில் நாம் ஒரு பாதி நிலையை முடிச்சிருக்கிறோம். அதாவது வலது காலை பயன்படுத்தி இப்பொழுது நாம் செய்தது சூரிய நமஸ்காரத்தில் ஒரு அரை சுற்று செய்திருக்கிறோம். இன்னொரு அரை சுற்று எப்படி செய்வது என்பதை நாம் இப்பொழுது பார்க்கலாம். மீண்டும் கைகளை பக்கவாட்டில் கொண்டு வாருங்கள். ஒரு ஆழ்ந்த மூச்சு இழுத்து விட்டுக்கலாங்க. மூச்சை விட்டுக்கொண்டே 2 கைகளையும் முன்புறம் கொண்டுட்டு வாங்க. பிராணாமாசனம். மார்புக்கு குறுக்காக 2 கைகளையும் வணங்குவது போல் வைத்துக்கொள்ளலாம். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே 2 கைகளையும் பின்புறம் கொண்டு செல்லலாம். ஹஸ்த உட்டானாசனம். இப்போ முன்புறம் முதுகை வளைத்து கொண்டு கீழே வரலாம். பாதஹஸ்தாசனம். மூச்சை விட்டுட்டே வாங்க. 2 உள்ளங்கைகளும் தரையில் ஃபிக்ஸ் ஆகி இருக்கணும். நெற்றி முழங்கால தொடணும். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே இடது காலை பின்புறம் கொண்டு செல்லலாம். பொறுமையாக கொண்டுட்டு போங்க. உடம்பை நேர் கோட்டில் வச்சுக்கணுங்க. முதுகு வளையக்கூடாது. நேர் கோட்டில் இருக்கணும். இப்பொழுது வலது காலையும் பின்புறம் கொண்டுட்டு போகலாம். மூச்சு கண்ட்ரோலில் இருக்கணும். துவிபாத அஸ்வ சஞ்சலான ஆசனம். இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே கீழே வாங்க. கீழே வரும்பொழுது இடுப்பு மேலே போயிடணும். நெற்றி, உள்ளங்கைகள், மார்பு, முழங்கால்கள், கால் விரல்கள் நிலத்தில் நன்றாக படிந்திருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே புஜங்காசனம். கைகளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்து கழுத்து, மார்பு மேலே ரோல் பண்ணி வாங்க. இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே அதமுக்த சாவாசனம். இடுப்பை மேலே கொண்டுட்டு வாங்க. பாதங்கள் முழுமையாக தரையில் ஊன்றி இருக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே அஸ்வ சஞ்சலான ஆசனம். இடது காலம் முன்னாடி கொண்டுட்டு வாங்க. 2 கைகளுக்கு நடுவில் வச்சுக்கோங்க. இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே பாதஹஸ்தாசனம். முன்னாடி வாங்க. நெற்றி முழங்கால தொடணும். இப்பொழுது மூச்சை இழுத்துக்கொண்டே ஹஸ்த உட்டானாசனம். 2 கைகளையும் மேலே கொண்டு சென்று முதுகை பின்புறமாக வளைக்க வேண்டும். இப்பொழுது மூச்சை விட்டுக்கொண்டே பிராணாமாசனம். முன்னாடி வாங்க. இப்பொழுது 2 கைகளையும் முன்புறம் கொண்டு வந்து பக்கவாட்டில் நிறுத்தி கைகளை கீழே இறக்கி விடலாம். இப்பொழுது நாம் சூரிய நமஸ்காரத்தில் 2 நிலைகளையும் பயன்படுத்தி, அதாவது 2 கால்களையும் பயன்படுத்தி முழுமையாக ஒரு சுற்று செய்திருக்கிறோம். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சியை நாம் ஒரு 3 சுற்றுகள் அல்லது 4 சுற்றுகள், 6 சுற்றுகள், 12 சுற்றுகள் வரையிலும் செய்யலாம். ஆரம்ப காலங்களில் ஒரு தடவை மட்டுமே செய்ய வேண்டும். அதன் பிறகு படிப்படியாக சிறிது சிறிதாக நாம் அதனை செய்து பழகலாம். இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்யும் பொழுது உடலிலிருந்து நிறைய வியர்வை வந்து கொண்டே இருக்கும். அதனால் உடலுக்குள்ள பல்வேறு உறுப்புகள் சிறப்பாக இயங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முழங்கால் வலி, கணுக்கால் வலி, அதே மாதிரி கல்லீரல், மண்ணீரல், இருதய கோளாறுகள், சுவாச கோளாறுகள், மூளை சுறுசுறுப்பு, நல்ல கல்வி மேம்பாடு அடைவதற்கு மாணவர்கள் தினமும் இதனை செய்யும் பொழுது அற்புதமான பல்வேறு பலன்களை பெறலாம். அதோடு ஆசனங்களெல்லாம் மேற்கொள்வதற்கு முன்பாக இந்த சூரிய நமஸ்கார பயிற்சி செய்தோம் என்றால், செய்துவிட்டு அதன் பிறகு யோகாசனங்களுக்குள் போனோம் என்றால் எல்லா ஆசனங்களையும் நாம் சிறப்பாக செய்ய முடியும். இன்னும் பல்வேறு நன்மைகள் இதில் இருக்கிறது. நன்றி. நோட்டீஸ் பண்ணியா, யோகா பண்றவங்களை பார்த்தாலே ஒரு மாதிரியான ஒரு இல்லடா, ஒரு அமைதியான ஒரு அவங்க ஃபேஸை பார்த்தாலே ஒரு கரிஸ்மா அப்படிலாம் இருக்கு தெரியுமா. நான் ஒரு ஃபிசிக்கல் அட்ராக்டிவ்னஸை வந்து நோட் பண்ணியிருக்கேன். நீங்கள் வந்து அவங்களோட மென்டல் ரிவீலிங்ஸ், அதுக்கப்புறம் அவங்க புரிஞ்சுக்கிட்ட விஷயங்கள் ஒரு தெளிவா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி இன்சைட பார்த்துருக்கீங்க இல்லையா? தெளிவு அந்த வார்த்தைக்காக தான் வெயிட் பண்ணி. அந்த 2 in 1 யோகா உடம்புக்கு மட்டும் இல்லை, மனசுக்கும் சேர்த்து தான். ஓகே, ஸோ அதனால நம்ம ஒவ்வொரு நாளைக்கு ஒரு யோகாவோட ஸ்டார்ட் பண்ணும்போது நிஜமா மனசுக்கு ரொம்ப நிம்மதியாக இருக்கு. நான் ஷேப் ஆகுறேன், நீங்கள் வந்து மனசில் ஒருநிலைப்படுறீங்க. ஆனால் தொடர்ந்து சுவாரஸ்யமான விஷயங்கள் அந்த வேலை நிறையா இருக்கு. புதிய யுகம் FM ஸ்டேஷன்ல இது இனியவை.
புதிய எஃப்எம் ஸ்டேஷன்ல இனியாவா இந்த நிகழ்ச்சியை வருணன் ஆனந்தியுடன் கேட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க எல்லாருமே இல்லையா? ஆமாமா. Yeah. ஆனா நம்ம இப்படி பேசுறோம், இதெல்லாம் பண்றோம், நம்ம இதெல்லாம் யார்கிட்ட கத்துக்கிட்டோம்? அஃப்கோர்ஸ் நம்மளுக்கு யார் இதெல்லாம் கற்றுக் கொடுத்தாங்களோ அவங்க கிட்ட இருந்து தான். அதுதான் அவங்க யாரு? அவங்க வந்து டீச்சர் அப்படின்னு சொல்லலாம்ல. மாஸ்டர் வாங் டீச் மீ குங் ஃபூ அது மாதிரி. உங்களுக்கு தமிழே வராதே வாயில. குருஜி அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? நான் அந்த வார்டையே மறந்துட்டேன் நான். பாத்தியா? ஸோ இந்த குரு கேட்ச் பண்ணிட்டுல அந்த குரு குரு ஆமா. குருவை பத்தி தான் இன்னைக்கு வந்து இளசை சுந்தரம் சார் பேச போறார். ஓகே, அந்த குரு சிஷ்யனுக்கு உள்ள தொடர்பே பாத்தீங்கன்னா வந்து ரொம்ப ஸ்வீட்டா இருக்கும். அத ஒருத்தர் இண்டிவிஜுவல் பொறுத்து இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எனக்கு அமைஞ்ச குரு எல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர் குரு, ரொம்ப பிளேஃபுல்லா எனக்கு நிறைய விஷயங்கள் வந்து வேற ஒரு வழியில கத்து கொடுத்துருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். நிஜமாவே வந்து ஒவ்வொருத்தங்களும் ஒரு விஷயத்துல யாருக்காவது ஒருத்தங்களுக்கு குருவா தான் இருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது நம்ம கத்து. இப்ப நான் உங்களுக்கு எப்படி குருவா இருக்கணும் அது மாதிரியா? இல்ல, அவரை நான் சொன்னேன். இப்ப வந்து நம்ம இளசை சுந்தரம் சார் வந்து ஒரு குரு இல்லையா? சோ நம்ம குரு என்ன சொல்றாரு அப்படிங்கறத கேட்கலாமா? கேட்கலாம். இன்றைக்கு நாம் சிந்திக்க போகிற சொல் குரு. குரு என்றால் வழக்கமாக நம்ம என்ன நினைத்திருப்போம்? அந்த காலத்து குருவாக இருந்தால் அவருக்குன்னு சில அடையாளங்கள் இருக்கும். ஒரு மனிதர் தான் குருவாக இருக்க வேண்டும் என்பது நம்முடைய மனதிலே பதிந்த ஒரு சிந்தனை. ஆனால் இங்கு வேறு மாதிரியான குருமார்களும் உண்டு என்று சில கருத்துக்களை சொல்லும்போது நமக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. சொராஷ்டிரர் என்று ஒரு மகான், சொராஷ்டிரிய மதத்தை உருவாக்கியவர். அதை போய் கேட்டார்கள், உங்களுடைய குரு யார் அப்படின்னு. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? விளக்கு என்னுடைய குரு. நாமெல்லாம் விளக்கில் பாடம் படிப்போம், அவர் விளக்கையே பாடமாக படித்தவர் என்று சொல்வார்கள். இந்த விளக்கு எப்படி உங்களுக்கு குருவாக இருந்ததுன்னு அவர் அதற்கு பல காரணங்களை சொல்றார். அதில் நம்ம 1-2 பார்க்கலாம். எப்படி எனக்கு குருவானது என்றால், எந்த நிலையிலும் நீ நிலை மாறாதே. இன்பம் வரும், துன்பம் வரும், இரவு வரும், பகல் வரும், மேடு வரும், பள்ளம் வரும். ஆனால் உன்னுடைய உயர்ந்த லட்சியத்திலிருந்து நீ கொஞ்சமும் நகர்ந்து விடாதே என்று அந்த விளக்கு எனக்கு சொல்லுகிறது. எப்படி சொல்லுகிறது? நீங்கள் எப்படி சாய்த்தாலும் அந்த விளக்கின் சுடர் மேல் நோக்கித்தான் எரியும். நீங்கள் கவிழ்த்து வைத்தால் கூட அந்த சுடர் மேல் நோக்கித்தான் எரியும், அது கவிழ்ந்து போகாது. இப்படி திருப்பினாலும் சுடர் மேலே தான் எரியும், இப்படி திருப்பினாலும் மேலே தான் எரியும். அது அந்த விளக்கு எனக்கு கொடுத்த பாடம். எந்த நிலையிலும் நிலை மாறாதே, உன்னுடைய லட்சியத்தை நோக்கி நீ நிமிர்ந்தே இரு என்று அது சொல்லுகிறது. அது எனக்கு ஒரு பாடம். ஓஹோ, இப்படியெல்லாம் பாடம் படிக்கலாம். சரி, இன்னொரு வகையில் சொல்லுகிறது. இந்த நல்லது கெட்டது இந்த பேதம் எல்லாம் அதற்கு கிடையாது. எல்லாவற்றையும் சமமாக பார்க்கிற மனப்பாங்கு. சாதாரண பேப்பரையும் அது எரிக்கும். நீங்கள் நினைக்கிற மாதிரி டாலர் பணம் என்று சொல்லுகிறோமே, அதையும் அது எரிக்கும். இது டாலர் எரிக்கக்கூடாது, இது வெறும் பேப்பர் எரிக்கலாம் என்ன பேதம் அதற்கு கிடையாது. எனவே நீங்கள் உங்களுக்குள் பேதம் பார்த்து கொண்டு அவன் அந்த மதம், அவன் அந்த மதம், இவன் இந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி என்று இல்லாமல் இந்த பேதம் பார்க்காத இந்த விளக்கின் தன்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் விளக்கு உங்களுக்கு குரு. இப்படி சொல்லிக்கிட்டே போறார். நாம் இதையே சொல்லி முழுவதும் முடிக்காமல் இன்னொருவருக்கு எது குருவாக அமைந்ததுன்னு நம்ம பார்க்கலாம். இன்னொரு மகானிடம் கேட்டார்கள், உன்னுடைய குரு யார்? என்னுடைய குருவா, நாம் உருவத்தை பார்க்கிற கண்ணாடி. கண்ணாடி எப்படி உங்களுக்கு குருவாக முடியும்? நீங்கள் கண்ணாடியிலிருந்து பாடம் படிக்கலாம் அப்படின்னாரு. கண்ணாடியிலிருந்து எப்படி பாடம் படிப்பது? ஒன்று சொல்லட்டுமா? அவர் ஆரம்பிக்கிறார். இந்த கண்ணாடி என்ன செய்யும்? தனக்கு முன்னாடி வந்து நிற்பவரை அப்படியே காட்டும். அதில் ஏற்றம் இறக்கம் கிடையாது. அவர் அழகாக இருந்தால் அழகாக காட்டும், அழகு இல்லாமல் இருந்தால் அழகு இல்லாதை காட்டும், முகத்தில் ஏதாவது பருவு இருந்தால் அதை காட்டும். ஆனால் மனிதன் என்ன செய்கிறான்? தனக்கு பிடித்தவன் என்றால் அதற்கு தக்கபடி அவனை புகழுகிறான், தனக்கு பிடிக்காதவன் என்றால் அவனை குறை சொல்லி ஏசுகிறான். ஆக உண்மை நிலையை சொல்வதில்லை. ஆனால்
தன் முன்னாலே நிற்கிறவனை அப்படியே காட்டுகிற அந்த விமர்சன பார்வை கண்ணாடிக்கு உண்டு. அது மனிதனுக்கு வேண்டிய தேவை. இன்னொன்று என்ன என்றால், கண்ணாடி தனக்கு முன்னாடி நிற்கிறவனைத்தான் காட்டும். அவன் போன பிறகு அதை பற்றி அது கவலைப்படாது. ஆனால் மனிதன் என்ன செய்கிறான், முன்னாடி நிற்கிற மாதிரி வேறு மாதிரி பேசிவிட்டு அவன் கடந்து போனவுடன் அவனை பற்றி புரணி பேசுவான். இந்த புரணி பேசுகிற குணம் இந்த கண்ணாடிக்கு கிடையாது. இப்படி அவர் ஒரு 20 காரணம் சொல்கிறார். கண்ணாடி குருவாகும். இன்னொரு ஜென் புத்தர்கிட்ட கேட்டாங்க, உங்கள் குரு யார்? என்னுடைய குரு கழுதை. கழுதையா? ஆமாம். அதோட சமநிலை பாருங்கள். காலையில் அழுக்கு துணியெல்லாம் ஏற்றுவான் அந்த தொழிலாளி, கொண்டு போவான். அழுக்கு துணியை சுமக்கிறேன்னு அதுக்கு தாழ்வு மனப்பான்மை கிடையாது. பிறகு வெளுத்து முடித்து சுத்தமான ஆடைகளை முதுகிலே ஏற்றுவார். அப்போது நான் சுத்தமான ஆடையை சுமந்துட்டு போகிற கர்வமும் கிடையாது. அது அழுக்கோ அல்லது சுத்தமோ எஜமானன்னு சொல்லுவதை ஏற்று நடப்பது என்னுடைய கடமை என்று அந்த கழுதைக்கு தெரிந்திருக்கிறது. இது எனக்கு ஒரு பாடம். எனவே ஆளாளுக்கு தக்கபடி மாறுகிற குணம் இல்லாமல் எதுவாக இருந்தாலும் சமமாக ஏற்றுக்கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் இதெல்லாம் குருவாக ஏற்றுக்கொள்கிற மனோபாவம் வந்தால் நமக்கு எத்தனையோ குருக்கள் கிடைப்பார்கள். ஸோ இப்போ வந்து நம்ம குருவை பற்றி பேசி முடிச்சிருக்காரு. ஸோ இப்போ அடுத்ததான் வந்து இன்னொருத்தர் வராரு. அவர் வந்து சித்த வைத்தியம்ல குரு அப்படின்னு சொல்லலாம். இல்லையா, அவர் வந்து நாவல் பழத்தை பத்தி ஏதோ பேச போறாருன்னு நான் கேள்விப்பட்டேனே. இதே அவர் குருடா, அவரே நீங்க குரு மாதிரி ஃபீல் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்ல வரீங்களா? ஐயோ, நீங்க என்னமா நியாயத்துக்கு மரியாதை தெரிஞ்ச பொண்ணா இருக்கீங்க. எல்லாருமே குருவாவே ஃபீல் பண்ணிட்டு இருந்தா எப்படி? பட் அருண் வந்து எதை பத்தி பேச போறாருன்னா நாவல் பழத்தை பத்தி பேச போறாரு. இது பாத்தீங்கன்னா எந்த அளவுக்கு இதுல மகத்துவம் இருக்கு அப்படின்னா, இதுல இருக்க பட்டை, பழம், கொட்டை, விதை, இலை எதுவுமே வேஸ்ட் இல்லை அப்படின்னு சொல்லலாம். ஓகே, இது எல்லாமே வந்து செம்ம யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படின்னு சொல்றேன். பட் நீ வந்து என்ன பண்ணும், அவர் இப்ப வந்து நாவல் பழத்தை பத்தி பேசும்போது நாவல் பழம் அப்படின்னு ஒரு 20 தடவை சொல்லி பார்க்குறேன். பழம். ஓகே, சரிங்க, ட்ரை பண்றேன். அதுக்கு முன்னாடி அவர் என்ன சொல்றாருன்ற கேட்டுடலாம். நாவல் மரத்தோட பட்டை, இலை, காய், பழம் எல்லாமே மருந்தாக வந்து நமக்கு வந்து பயன்படுது. நாவல் மரத்தோட இலைக்கு கழிச்சல் நிறுத்தக்கூடிய தன்மை உண்டு. இலை பவுடரை வந்து நம்ம 1லேருந்து 2 கிராம் அளவு சாப்பிடும்போது கழிச்சல் நிறுத்தக்கூடிய தன்மை அதுக்கு உண்டு. சரியாக கழிச்சல், சீத கழிச்சல் இதெல்லாம் சொல்லுவோம். அந்த கழிச்சல் நிறுத்தக்கூடிய தன்மை இந்த நாவல் இலைக்கு உண்டு. சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய ஆற்றலும் இந்த நாவல் இலைக்கு இருக்குங்கிறத கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த நாவல் இலை சாரோட ஏலக்காய் தூள் சேர்த்து சாப்பிடும்போது சரியாமையினால் வரக்கூடிய கழிச்சல் வந்து நீங்கும். நாவல் இலை சாறு வந்து ஒரு 30 மில்லி எடுத்துக்கிட்டோன்னா அதோட ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச், ஒரு 2 விரல் அளவு அதில் கலந்து அதை சாப்பிடும்போது சரியாக கழிச்சல் வந்து குணமாகிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. இன்னும் நாவல் கொழுந்து சாறு, மாவிளை சாறு 2 ஈக்குவல் அமௌண்ட், ஒரு 20 மில்லி எடுத்துகிட்டு அதில் வந்து ஒரு 2 கிராம் அளவு கடுக்காத்தூளையும் கலந்து சாப்பிடும்பொழுது சீத கழிச்சல் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சீத கழிச்சல்னால் ரத்தமும் சலமும் போகும் இல்லையா, அதை சீத கழிச்சல்னு சொல்லுவோம். அடிக்கடி மலம் கழிச்சிட்டே இருப்பாங்க, போகும்போதெல்லாம் வயிறு வலித்து அந்த மாதிரி போகும். அந்த மாதிரி பிரச்சனை உள்ளவங்கெல்லாம் இந்த நாவல் கொழுந்துச்சாறு, மாவெளிச்சாறு, கடுக்காத்தூள் 3ஐயும் கலந்து வந்து பயன்படுத்தலாம். காலை நேரங்களில் பயன்படுத்தும் போது இந்த கழிச்சல் வந்து சிறப்பாக குணமாகும். நாவல் இலைக்கே அந்த கழிச்சலை குணமாக்கக்கூடிய தன்மை இருக்குன்னு பார்த்தோம். இந்த மாதிரியாக சீத கழிச்சலுக்கும் சரியாக கழிச்சலுக்கும் இவ்வாறாக நாவல் இலையை வந்து பயன்படுத்திக்க முடியும். நாவல் பழத்துக்கு நீர் வேட்கையை போக்கக்கூடிய சத்து உண்டு. அதாவது தண்ணி தாகம் அதிகமாக இருக்கும். குறிப்பாக சர்க்கரை நோயாளர்களுக்கு ஏற்படக்கூடிய நீர் வேட்கையை குணப்படுத்தக்கூடிய தன்மையும் இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. பசியை நல்லா தூண்டக்கூடிய சத்தும் இந்த நாவல் பழத்துக்கு இருக்குது. டைஜஷனை நல்லா, செரிமானத்தை நன்றாக ஏற்படுத்தி பசியை தூண்டக்கூடிய ஆற்றலும் இந்த நாவல் பழ சாருக்கு உண்டு. பழமாகவும் சாப்பிடலாம், அதை சாறு எடுத்தும் சாப்பிடலாம். நாவல் பழ விதையை வந்து சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் நாவல் பழ விதைக்கு உண்டு. நாவல் பழ விதையை நல்லா நிழலில் உலர்த்தி அதை பவுடர் பண்ணிக்கிட்டு 1லேருந்து 2 கிராம் அளவுக்கு அதை சாப்பிட முடியும். அந்த 1லேருந்து 2 கிராம் அளவு நாவல் பழ விதைப்பொடியை தண்ணீரில் கலந்து காலை மாலை 2 வேளை சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோயை குணப்படுத்தக்கூடிய ஆற்றல் அதற்கு உண்டு. தொடர்ந்து இதை வந்து சர்க்கரை நோயாளிகள் வந்து மருந்தாக பயன்படுத்த முடியாது. அது தொடர்ந்து பயன்படுத்துகிறத வந்து தவிர்க்கணும். ஒரு மாதத்துக்கு பயன்படுத்தி சர்க்கரை நோயை குறைச்சிக்கிட்டு அப்புறம் மற்ற மருந்துகளை வந்து பயன்படுத்தலாம். ஒரு 6 மாத இடைவெளியில் இந்த நாவல் விதைப்பொடியை வந்து பயன்படுத்தலாம். அதில் உடலுக்கு ஒவ்வாத சில பொருட்கள் இருப்பதனால இந்த மாதிரி எச்சரிக்கை உணர்வோடு அந்த நாவல் பழ விதைப்பொடியை சர்க்கரை நோயாளிகள் வந்து தாராளமாக பயன்படுத்த முடியும். இப்போ நாவல் மர பட்டையை நம்ம தோல் நோய்க்கும் பயன்படுத்த முடியும். நாவல் மர பட்டை பச்சை பட்டையாக இருந்தாலும் அதை இடித்து கொஞ்சம் நீர் சேர்த்து சாறு விட்டு அரைச்சி தோல் நோயாளிகள் வந்து பயன்படுத்தலாம். அதாவது பூஞ்சை தொற்றுநோய் ஏற்படக்கூடிய பத்துக்கு எல்லாமே ரிங்வார்ம் இன்ஃபெக்ஷன் சொல்லுவோம். அதற்கு எல்லாமே இந்த நாவல் மர பட்டையை நம்ம வந்து பயன்படுத்த முடியும். அந்த பட்டையை அரைச்சி
காலையிலையும் மாலையிலையும் அந்த கஷாயமாக வச்சு நம்ம குடிக்கும்போதும் வயிற்றுப்புண்ணு ஆட்டக்கூடிய சத்தும் அதுக்கு உண்டு. இந்த நாவல் மர பட்டை கஷாயத்தை காலை மாலை ஒரு 20 மில்லி அளவுக்கு எடுத்துக்கலாம். அது வந்து சர்க்கரை அளவையும் குணப்படுத்துறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரியான வயிற்றுப்புண்களை ஆட்டக்கூடிய சத்தும் உண்டு. வாய்ப்புண்களுக்கும் தொண்டை புண்களுக்கும் கொப்புளிக்கும் மருந்தாகவும் இந்த நாவல் மர பட்டையை எடுத்துக்கலாம். அதாவது கொப்புளிக்கும் மருந்தாகன்னு சொல்லும்போது அது தண்ணியில் போட்டு கொதிக்க வச்சு அந்த கஷாயம் இருக்கு இல்லையா, அந்த கஷாயத்தை கொப்புளிக்கும் பொருளாக ஏற்படும்போது வாய்ப்புண்களுக்கும் தொண்டை புண்களுக்கும் குணமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கருவாடு மட்டைப்பொடியோட சேர்த்து கொப்புளிக்கும் பொருளாக கூட இதை பயன்படுத்தலாம். இன்னும் சிறுநீர் அதிகமாக போகிறவங்க இந்த நாவல் மர பட்டை கஷாயத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம். சிறுநீர் சுகர் பேஷண்ட்டுக்கு அதிகமாக நீர் போகுதுன்னு சொல்கிறவங்க இந்த மாதிரியான இதுக்கு இதை பயன்படுத்திக்கலாம். நாவல் மரமே வந்து நமக்கு மருந்தாக வந்து பயன்படுது. இலை வந்து நம்ம கழிச்சல் நிறுத்துறதுக்கு பார்த்தோம். பழம் வந்து நீர் வேட்கையை குணப்படுத்துறதுக்கு பார்த்தோம். அப்புறம் அந்த பழ சதையை வந்து நம்ம வயிற்றுப்புண்ணு ஆற்றுறதுக்கும் பசியை தூண்டுறதுக்கும் நம்ம வந்து பழச்சதையும் பழச்சாறையும் பயன்படுத்துகிறோம். நாவல் மர பட்டைக்கு வந்து அது புண்ணாற்றக்கூடிய தன்மையும், தொண்டை புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை, வயிற்றுப்புண்கள் ஆற்றக்கூடிய தன்மை, அப்புறம் சர்க்கரை நோயை கட்டுப்படுத்தக்கூடிய தன்மை இந்த விதைக்கும் இருக்கிறத பார்த்தோம். இன்னும் இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லுவாங்க. அடிக்கடி மலம் கழிஞ்சிட்டே இருக்கும். குடலில் ஏற்படக்கூடிய புண்ணுக்கும் இந்த நாவல் மர விதையை வந்து பயன்படுத்தலாம். அதை பவுடர் பண்ணி 1லேருந்து 2 கிராம் அளவு ஒரு வாரம் சாப்பிட்டதுனால அந்த இரிட்டபிள் பவுல் சிண்ட்ரோம்னு சொல்லக்கூடிய நோயும் குணமாகும். இப்படி நாவல் மரத்தோட விதையிலிருந்து பட்டையிலிருந்து எல்லாமே மருந்தாக பயன்படுத்தினால அதை தொடர்ந்து நம்ம எடுத்து பலன் பெறலாம். நாவல் ஃப்ரூட்டை பற்றி எவ்வளோ நல்லா சொன்னார்ல அவர். எங்க எதை பற்றி? நாவல் பழம் கரெக்டா? சூப்பர்டா, ப்ராக்டிஸ் பண்ணி என்ன அப்படியே ஓரமாக போய் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வந்தேன். பட் எனிவே நீங்கள் ஏன் எனக்கு ஒரு 1/2 கேஜி இல்லை 1 கேஜி நாவல் பழம் வாங்கி கொடுக்கக்கூடாது? எனக்கு சாப்பிட்டு பார்க்கணும். அவர் சொன்ன விஷயம்லாம் கேட்டால் எனக்கு இன்றைக்கே சாப்பிட்டு பார்க்கணும் போல இருக்குது. அப்படியா? சாப்பிட்டு பார்க்கறதுக்கு இது நேரம் இல்லை வரும். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம். ஆமாம், நேராக இருந்தால் மட்டும் நீங்கள் வாங்கி கொடுத்துருவீங்க. பட் எனிவே கெஸ்ட் வராங்களா இன்னும் கொஞ்ச நேரத்தில்? ஆமாம்மா, ஷார்ப் 8 மணிக்கு வந்துடுவாங்க. அதாவது இந்த மின்னல் தாக்குறது அப்படிங்கிறது ஏதோ நம்ம பாட்டில் பேசுறதுக்கும் படத்தில் பார்க்கறதுலாம் நல்லா தான் இருக்கும். பட் ரியல் லைஃப்ல நடந்தா அதுக்கான எந்த மாதிரியான சேஃப்டி மெஷர்ஸ் எடுக்கணும் அப்படிங்கறத பத்தி அவங்க பேச போறாங்க. அதை அனுபவிச்சு பார்த்தா அதை சொல்றது கூட நம்ம இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி ஒரு பெரிய விஷயத்தை பத்தி அவேர்னஸ் கொடுக்கறதுக்காக அந்த கெஸ்ட் வர போறாங்க. பட் அதுக்கு முன்னாடி புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷன்ல இது இனிய வாய் என்று வெல்கம் பேக். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் கேட்டுட்டு இருக்கோம். இனியவை என்று வித் மீ அனந்தி அண்ட் வருண். இன்னைக்கு வந்து லைட்னிங் சேஃப்டி வீக் அதை பற்றி பேச போகிறோம். அண்ட் அதை பற்றி பேசுறதுக்காக 2 கெஸ்ட் நம்ம கூட இருக்காங்க. லைட்னிங் ப்ரொடெக்ஷன் கன்சல்டன்ட்ஸ் இன்டர்நேஷனல் அதுலேருந்து 2 பேர் இருக்காங்க. ஸோ அதில் யார் முதல்ல அப்படின்னா லைட்னிங் ப்ரொடெக்ஷன் கன்சல்டன்ட் ஆர் கணேசன் அவர்கள். வணக்கம் சார். இன்னொரு லைட்டிங் சேஃப்டி கன்சல்டண்டாக வந்திருக்காரு நம்மளோட கெஸ்ட் வரதராஜன் சார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் சார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உங்ககிட்ட நான் கேட்க வேண்டிய கேள்வி, லைட்னிங் சேஃப்டி அப்படின்னா என்ன, அது என்னென்ன விஷயங்கள்லாம் அதுக்குள்ளே வரும் அப்படின்னு சொல்லுங்கள் சார். லைட்னிங் சேஃப்டின்றது ஒரு பெரிய சப்ஜெக்டு. பேசிக்காக பார்த்தீங்கன்னா 4 வகையான ப்ரொடெக்ஷன் தேவைப்படும். மனிதர்களை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஓகே, விலங்குகளை ப்ரொடெக்ட் பண்ணணும், வி ஹேவ் லாட் ஆஃப் எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட் அதெல்லாம் ப்ரொடெக்ட் பண்ணணும். ஓகே ஓகே அதுக்கு உண்டான லாஸ், இந்த எக்கனாமிக் லாஸ் அதெல்லாம் வந்து குறைக்கணும். ஏதாவது ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்டாண்டர்ட்ஸ் எல்லாமே வந்து எவ்வாறு குறைக்கணும்னு சொல்கிற மாதிரி அவாய்ட் பண்ண முடியாது டோட்டலாக. அதாவது லைட்னிங்கை வந்து அவாய்ட் பண்ண முடியாது. இட் இஸ் அ நேச்சுரல் ஃபினாமினா. ஸோ இந்த மாதிரி விஷயத்துலலாம் எப்படி ப்ராப்ளத்தை வந்து ரொம்ப குறைச்சி கம்மியான ப்ராப்ளம் வர மாதிரி கொண்டு வரத்துக்கு உண்டான நிறைய செயல்முறைகள் இருக்குது. தட் இஸ் ரிகார்டிங் லைட்னிங் சேஃப்டி. ஓகே, இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்னது ஒரு கரெக்டான விஷயம். மனிதர்களோட மிருகங்களோட வந்து இப்போது எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் தான் பார்த்தீங்கன்னா அளவில் அதிகமாகிட்டே வருது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதுக்கான சேஃப்டி அப்படிங்கிறத நம்ம இன்னொரு ஆங்கிளில் யோசிச்சு ஆகணும் இல்லையா? ஆமாம். இப்போ இதை பற்றி டீட்டெயில்டாக கேட்கணும் அப்படின்னா கட்டிடங்கள் தவிர அந்த லைட்னிங்னால அஃபெக்ட் ஆகிற விஷயங்கள் என்னென்ன? பொதுவாக வந்து லைட்னிங் வந்து டால் ஸ்ட்ரக்சர்ஸ் அதான் வந்து டார்கெட் பண்ணும். இப்போது ஒரு தொழிற்கூடம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம தண்ணி தேக்கி வைக்க வேண்டிய இடம், வாட்டர் டேங்க்ஸ், அடுத்து வந்து புகைப்போக்கி நான் கூறியவாறு அந்த அண்ணில் வந்து உயரமான கட்டிடங்கள், இதுதான் வந்து நேச்சுரலாக வந்து அது தாக்குங்க. அடுத்து இது வந்து நேரடியாக தாக்குதல். அடுத்து வந்து இன்டைரக்ட் அப்படின்னு தமிழில் வந்து மறைமுகன்னு சொல்லலாம். அந்த வகையில் பார்த்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா எலக்ட்ரானிக் எக்யூப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து இன்டைரக்ட் எஃபெக்ட்ஸ் அதனால் வந்து பாதிக்கப்படுதுங்க. இன்டைரக்டாக என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா அந்த ஃப்ளாஷ் வர்றதுனால ஸ்கின்னு இது மாதிரி இதெல்லாம் வந்து பாதிக்கப்படலாம். ஓகே, உயிரினங்கள் அப்படின்னு சார் சொன்னது போல் கால்நடைகள் என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இன்டைரக்ட் எஃபெக்ட், அந்த மின் தாக்கி அந்த மின் ஓட்டம் வந்து நம்ம கிரவுண்டில் தரையில் வந்து பாயும் பொழுது அங்கே வந்து இந்த மின் அழுத்தம் வந்து டெவலப் ஆகும். மிருகங்களுக்கு வந்து பொதுவாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா அதுங்களுக்கு வந்து 2 கால், மின்கால் 2, பின்கால் 2, இடையில் உள்ள அந்த பகுதி இருக்குது பாருங்கள்,
அந்த தரையில் உள்ள அதில் வந்து இந்த மின் அழுத்தம் வந்து ரிலேட்டிவ்லி அதிகமாகவே இருக்கும். ஸோ அதனால் அதுங்களுக்கு என்ன ஏற்படுது அப்படின்னு கேட்டிங்கன்னா மாரடைப்பு ஜென்ரலாக வந்து ஏற்படுறது வந்து அந்த குறுகிய நேரத்தில் வந்து அதிக மின் அழுத்தம் ஏற்படும் பொழுது நம்மளோட இயற்கையாக நம்ம உடம்புல ஓடக்கூடிய அந்த செயல்பாடுகள் வந்து தடைபடுகிறது. அந்த தடையினால் வந்து சொல்கிறது முக்கியமாக மாரடைப்பு. அந்த மாரடைப்பு மிருகங்கள் வந்து எளிதாக வந்து தாக்கப்படுகிறது. குறிப்பாக மாடுகள், யானைகள், ஒட்டகங்கள் இதெல்லாம் இதை பொறுத்து இருக்கு. அது வந்து தாக்கப்படலாம், மரணம் ஏற்படலாம். இந்த மாதிரி ஒரு டே சூஸ் பண்ணதுக்கு வந்து இப்போ ஒரு ரீசன் இருக்குது அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இந்த மாதிரி நிறைய மிருகங்கள் இறந்துருக்கலாம், பட் எப்படி இறந்துச்சுன்னே நிறைய பேருக்கு காரணம் கூட தெரியாமல் இருந்திருக்கும். இப்போது இது மாதிரி ஒரு ஆன்சர் கேட்டு நிறைய பேர் ஒரு ஆங்கிளில் யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் இது மாதிரி நிறையா ரிவீலிங் கொஷின்ஸ் தான் நம்ம கேட்டு நிறையா தெரிஞ்சுக்க போகிறோம்னு சொல்லலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இடி தாங்கி அப்படிங்கிற ஒரு விஷயம் தான் லைட்னிங் அப்படின்னாலே எல்லாருக்குமே ஜென்ரலாக தெரிஞ்ச விஷயம். அது வந்து எல்லா பெரிய பெரிய கட்டிடங்கள் மேலே உச்சியில் வந்து பொதுவாக இருக்கும். அதை பற்றி தான் எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதோட செயல்பாடு என்ன? இந்த இடித்தாங்கி வந்து இந்த லைட்னிங்கை வந்து உள்வாங்கி ஓகே அதை வாங்கி சீராக கண்டக்டர் மூலமாக டவுன் கண்டக்டர் மூலமாக கடத்தி எர்த்தில் வந்து டிசிபேட் பண்ணணும். அதாவது பேசிக்கலாக லைட்னிங் இடித்தாங்கியில் வந்து 3 வெரைட்டி இருக்குது. ஒன்று வந்து ஏர் டெர்மினல்னால் வந்து டைரெக்டாக லைட்னிங்கை உள்வாங்கிறது. தென் டவுன் கண்டக்டர் அதை எர்த்துக்கு கொண்டு போகிறதுக்கு உண்டான டவுன் கண்டக்டர். தென் எர்த்திங்கில் அதை பரவ செய்கிறது. இது பண்ணுறதுனால என்னென்னா உங்களுக்கு எக்யூப்மெண்ட்டுக்கோ இல்லை மனிதர்களுக்கோ உண்டான ப்ராப்ளத்தை ரொம்ப குறைக்கிறதுக்கு இது வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, இதை வந்து யார் கண்டுபிடிச்சாங்க அப்படின்னு சொல்ல முடியுமா? பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் கிட்டத்தட்ட வந்து 262 ஆண்டுகளுக்கு முன்னாடி அவர் வந்து இது வந்து ஒரு எலக்ட்ரிக்கல் ஃபினாமினன். அதுக்கு முன்னாடி வந்து மக்களுக்கு வந்து ஏதோ ஒரு இயற்கையின் சீற்றம், இயற்கை நம்ம செய்த ஏதோ ஒரு கொடிய செயல்னால அதுக்கு நம்மளை ஒரு பழி வாங்கும் அப்படிங்கிற காட்ஸ் பனிஷ்மெண்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங், அது மாதிரி ஒரு எண்ணம் இருந்தது பரவலாக. இது வந்து உலகம் முழுவதும் இது மாதிரி ஒரு பரவலான எண்ணம் இருந்தது. பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் இது வந்து தி எலக்ட்ரிக்கல் ஃபினாமினன், ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி அப்படிங்கிறத வந்து அவர் கண்டுபிடிச்சவரே வந்து அவர் தான். ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் தான் நம்ம தேங்க் பண்ணோம். இல்லைனா ஒரு அக்டோபர் நவம்பருக்கும் நம்ம செஞ்ச பாவத்துக்குலாம் நம்மளுக்கு தண்டனை கிடைக்கிறதுலாம் நம்ம வச்சுட்டு போவோம் இல்லை. அதனால தான் அதுக்கு வந்து அவருடைய பேரே வச்சுருக்காங்க, ஃப்ராங்க்லின் ராடுன்னே பேர். அந்த இடித்தாங்கிக்கு வந்து சரியான அதோட நேம் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃப்ராங்க்லின் ராட் அப்படின்னு தான் அதுக்கு வந்து சொல்லுவாங்க. இந்த 200 ஆண்டுகளில் அந்த இதில் வந்து இன்னும் ஒரு பெரிய மாற்றம் ஏற்படலை. அவர் கண்டுபிடிச்சது இன்னைக்கு வந்து அது வந்து நடைமுறையில் இருக்குது. அந்த செயல்பாடு வந்து நடைமுறையில் இருக்குது. அதை வந்து உலக அளவில் உள்ள விஞ்ஞானிகள் வந்து அதை ஏற்றிருக்கிறாங்க. அந்த முறை வந்து நல்ல முறை தான். கொஞ்சம் வந்து மாற்றங்கள் கொண்டு வந்திருக்காங்க. ஏன்னா அவர் கண்டுபிடிக்கும் போது ஒரு ராட் ஸ்ட்ரெயிட்டாக மேலேருந்து கீழே வரைக்கும் கொண்டு வந்தது. அதில் ஏன்னா கரண்ட்டு அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா அந்த மின் ஓட்டம்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து மிக 300,000 ஆம்பியர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். 300,000 ஆம்பியர்ஸ் கரண்ட்டு. நான் சொல்கிற அந்த ஒரு வினாடிக்குள்ளே அதனோட ஈவெண்ட்ஸ் முடிஞ்சிருது. அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி வந்து ரொம்ப ஹையாக இருக்கும். ஸோ அதை வந்து ஷேர் பண்ணுறதுக்கு பகிர்ந்து கற்ற முழுக்களும் பரவலாக செய்யும் போகும்போது அதனால் ஏற்பட விளைவுகள், டைரக்ட் அண்ட் இன்டைரக்ட் விளைவுகள் வந்து குறைவாக இருக்கும். இந்த மாற்றங்களை தான் வந்து காலப்போக்கில் வந்து விஞ்ஞானிகள் வந்து கொண்டு வந்திருக்காங்களே தவிர அந்த பேசிக் கான்செப்ட் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அது வந்து இன்னமும் வந்து அவர் கண்டுபிடிச்சது தான் நிலைச்சு நிற்குதுன்னா ஒரு கிளாசிக்கான இன்வென்ஷன் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? பார்த்தீங்கன்னா வந்து இல்லை நிறையா டிஃப்ரெண்ட்டாக தாக்கும் அப்படின்னு வேறு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த கட்டிட அமைப்பு கூட வந்து இதில் சம்மந்தப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. டால் பில்டிங்ஸ் அப்படின்னு சொன்னாங்க. பட் அதையும் தவிர வேறு எந்த மாதிரியான பில்டிங், அந்த ஷேப்ஸ் அதெல்லாம் கூட ஏதாவது ஒரு விஷயம் இருக்குமோ அப்படின்னு தான் எனக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம். ஸோ நீங்கள் சொல்லுங்கள், எந்த மாதிரியான கட்டடங்கள்லாம் அது தாக்கும்? நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பெரிய பெரிய பில்டிங் ஒரு 120 மீட்டருக்கு மேலே உயரமான இருக்கிற பில்டிங்லலாம் இப்போது புர்ஜ் கலீனா மாதிரி பில்டிங் எல்லாம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ரெக்டாங்குலர், நம்ம எல்ஐசி பில்டிங் மாதிரி ரெக்டாங்குலர் ஷேப்பில் கட்ட முடியாது. கட்டினாங்கன்னா அந்த கார்னர்ஸ் எல்லாம் எப்போ பார்த்தாலும் லைட்னிங்னால அஃபெக்ட் ஆகிட்டே இருக்கும். ஸோ ஒரு பர்டிகுலர் ஹைட்டுக்கு மேலே போச்சுன்னா மேலே வந்து ஒரு கோனிக்கல் ஷேப்போ இல்லை ஒரு பேரபோலிக் ஷேப்போ அந்த மாதிரி இருந்ததுன்னா அந்த ஷார்ப் எட்ஜஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். நீங்கள் ஷார்ப் எட்ஜ் அவாய்ட் பண்ணிங்கன்னா அந்த அளவுக்கு லைட்னிங் அதை ஹிட் பண்ணுறதுக்கு உண்டான சான்சஸ் ரொம்ப கம்மி. ஓகே, ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆட்கள் அந்த காலத்திலே வந்து ரொம்ப யோசிச்சு செஞ்சுருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? நம்மளோட பில்டிங்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மேலே கோனிக்கல் ஷேப்பில் கோயில் இருக்கிற கலசம் குறிப்பாக அதெல்லாம் வந்து அந்த கோனிக்கல் ஷேப்பில் அந்த இதான் செஞ்சுருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ஈஸிலி அதை வந்து அட்ராக்ட் பண்ணி கட்டிடத்தை வந்து பாதிக்காமல் அதை வந்து கண்ட்ரோல்டாக அந்த மின் இதை ஓட்டத்தை வந்து தரைக்கு எடுத்து போகிறது தான் ஓவரால் கான்செப்ட்.
அதை வந்து அந்த ஃப்ராங்க்லின் ராடே நீங்கள் பார்த்தீங்கன்னா வித் ஷார்ப் எட்ஜஸ் தான் இருக்கும். அதில் வந்து இப்போ வந்து சில மாற்றங்கள், அந்த மாற்றங்கள் என்னென்னா ஷார்ப்பாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, பிளண்ட்டாகவும் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போ நியூ கான்செப்ட். அது இப்போ நம்ம பில்டிங்ஸ் பற்றி பேசும்போது இந்த கேள்வியும் கேட்டே ஆகணும். பில்டிங்ஸில் வந்து அதிகமாக ஸ்டீல் பயன்படுத்துறதுனால பிரச்சனைகள் வருமா? தொழிற்கூடங்களில் நீங்கள் அதிகம் பார்த்தீங்கன்னா இரும்பை பயன்படுத்தி தான் இந்த காலம்ஸ், வர்டிக்கல் காலம்ஸு, இந்த பீம்ஸு, கூரைகள் இதெல்லாமே வந்து நம்ம இதை உபயோகப்படுத்துகிறாங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா இது மாதிரி மெட்டல் உபயோகப்படுத்துகிறாங்க. அது வந்து நல்லது. ஓகே, இதுக்கு வந்து நல்ல விதமாக பயன்படும். ஆனால் செய்முறை வந்து சரியான முறையில் அமையணும். அது டிஸ்கண்டினியூட்டி இருக்கக்கூடாது. இப்போ நீங்கள் கூரை போட்டிருக்கிறீங்க, கீழே வந்து காலம், வர்டிக்கல் காலம், பில்லர் போட்டிருக்கிறீங்க, அது ரெண்டு இணைப்பு சரியாக இல்லை அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த இடத்துங்களில் வந்து ஆர்க் ஏற்பட்டு, ஆர்க்குனால வந்து என்ன ஆகும்னா தீப்பொறிகள் உண்டாகி, அந்த தீப்பொறிகள் சுற்றுப்புறத்தில் இருக்கிற பொருள்களை வந்து எளிதில் வந்து பாதிக்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டு. ஓகே, இது போக போக பார்த்தீங்கன்னா நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸில் தான் கற்றுருக்காங்க, கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவைஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? இது ஒரு ஹியூமன் ஹிஸ்ட்ரியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு விஷயமாக எக்ஸ்பீரியன்ஸ் பட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து அதுக்கு ஒரு கண்டுபிடிப்பு அப்படின்னு சொல்லலாம். பட் நம்ம ஊரில் எல்லாரோட கட்டடமுமே கட்டும்போது அவங்கவுங்களுக்கு அது புர்ஜ் கலிஃபா தான் இல்லையா? ஆனால் கட்டி முடிச்சதுக்கப்புறம் வந்து இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்தால் நிறைய சேஞ்சஸ்லாம் பண்ண வேண்டியிருக்கும். பில்டிங் உடையிறது மட்டும் இல்லாமல் மனசும் உடஞ்சிரும். ஸோ நம்ம ஒரு கட்டடம் கட்டுறோன்னா அதுக்கு முன்னாடியே நம்ம இந்த மாதிரி லைட்டிங் ப்ரொடக்ஷன் மெஷர்ஸ்லாம் செய்யணும்னா என்னென்ன விஷயங்கள்லாம் செய்யும்? இது வந்து ரொம்ப முக்கியமான கேள்வி. ஏன்னா எப்போவுமே வந்து வருமுன் காப்போம் அப்படின்றது நம்ம வாய் அளவில் தான் வச்சுருக்கோம், வெளிய செயல்படுத்துறது இல்லை அவ்வளோவா. ஏன்னா ப்ரிவென்ஷன் இஸ் பெட்டர் தேன் க்யூர் அப்படின்றது. ஸோ ஒரு பில்டிங்க்கு வந்து டன்ஸ் ஆஃப் ஸ்டீல்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டீலையே யூஸ் பண்ணி நாம் வந்து லைட்னிங் ப்ரொடெக்ஷனாக, அதாவது தே கால் இட் அஸ் ஸ்பேஷியல் ஷீல்டிங் டெக்னிக், அந்த டெக்னிக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஆர்கிடெக்ட் கூட கருத்து வேறுபாடும் வராது. நாளைக்கு யாராவது வந்து அந்த காப்பரோ இல்லை இதையோ திருடிட்டு போயிடுவாங்கன்ற பயமும் அச்சமும் தேவையில்லை. ஏன்னா இது ஏன் சொல்கிறேன்னா, இந்த திருடிட்டு போகிறது வந்து இந்தியாவில் மட்டும் நடக்கிறது இல்லை, உலக அளவில் நிறைய நாடுகளில் நீங்கள் காப்பர் யூஸ் பண்ணி போட்டிங்கன்னா மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா காப்பர் இருக்காது. ஓகே, கட் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு விலை இருக்குது. காப்பார் யாரும் இல்லை போல இருக்குல்ல, காப்பார்கள் யாரும் இல்லை. ஸோ இது வந்து அதுவும் இல்லாமல் ஆர்கிடெக்ட் என்ன சொல்லுவாருன்னு, நீங்கள் இந்த மாதிரி வந்து கொண்டு வந்தீங்கன்னா பில்டிங்கோட அழகு ரொம்ப பாதிக்கப்படுது. 20 கோடி ரூபாய் செலவு பண்ணி நான் இந்த பில்டிங் கட்டுறோம், இதில் வந்து நீங்கள் ஒரு கண்டக்டர் கொண்டு வரீங்க, அந்த பார்க்குறதுக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னாருன்னா அவரோட கூற்றுப்படி அது ரைட்டு. ஆனால் ஃப்ரம் லைட்னிங், ஏன்னா லைட்னிங் என்னென்ன சொல்லுவாங்கன்னா, லைட்னிங் டசன்ட் அண்டர்ஸ்டாண்ட் எனி லாங்குவேஜ். ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா வந்து பெரிய பெரிய ஸ்ட்ரக்சர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ டெக்னிக்கல் சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ்லாம் இருக்குது. இப்போ எல்லாமே ஐடிஹி சம்மந்தப்பட்ட பில்டிங்ஸ்லாம் எல்லாம் ஹைட்டாக கட்டிகிட்டே போகிறாங்க அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரியான மெஷர்ஸ்லாம் அந்த பில்டிங்கில் கண்டிப்பாக எடுத்தே ஆகணும் அப்படின்னு சொல்லலாம்ல? கண்டிப்பாக எடுத்தாகணும். அதனால தான் இப்போது 2 விஷயம் இருக்குது இதில். இதுக்கு உண்டான ஸ்டாண்டர்ட்ஸ் பார்த்திங்கன்னா பியூரோ ஆஃப் இந்தியன் ஸ்டாண்டர்ட் அப்படிம்பாங்க, BIS அப்படின்னு இருக்குது. அதில் வந்து சில ஸ்டாண்டர்ட்ஸ் வச்சுருக்காங்க. லைட்டிங் ப்ரொடெக்ஷனுக்கு IS 2309 கோட் ஆஃப் ப்ராக்டிஸ் ஆஃப் ப்ரொடெக்ஷன் அகெயின்ஸ்ட் பில்டிங் அண்ட் அலைடு ஸ்ட்ரக்சர், அது ஒரு ஸ்டாண்டர்ட் இருக்குது. IS 3043ன்னு எர்த்திங் ஸ்டாண்டர்ட் இருக்குது. பட்டு இதை எந்த அளவுக்கு வந்து இந்த பொறியாளர்கள், இந்த இன்ஜினியர்ஸ் எல்லாம் அதை படித்து பார்த்து அதை உபயோகப்படுத்துகிறாங்கிறது ரொம்ப ரொம்ப கம்மி. செய்முறை கொண்டு வர்றது வந்து முதல்ல அந்த ஸ்டாண்டர்டை படித்து பார்க்கறவங்க ரொம்ப கம்மி, அந்த ஸ்டாண்டர்டை படித்து பார்த்து அது பிரகாரம் செய்கிறவங்க ரொம்ப கம்மி. அது பிரகாரம் செஞ்சுருக்காங்களான்றது இந்த எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர்லாம் வந்து அதை செக் பண்ணி பார்த்துட்டு கரெக்டாக பண்ணியிருக்காங்களான்றது அது இன்னும் வந்து பேச்சளவில் தான் இருக்க ஒழிய நடைமுறை அளவில் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. அதனால தான் இப்போ ஃபாரினில் ஒரு ஸ்டாண்டர்ட் வந்ததுன்னா அதை வந்து மேண்டட்டரியாக கொண்டு வராங்க, நார்ம்ஸ்ன்னு கொண்டு வராங்க. ஓகே, எ நார்ம் ஷுட் பி ஃபாலோட், எ ஸ்டாண்டர்ட் இஸ் ஃபார் கைடன்ஸ். ஸோ இப்போ என்னன்னா நம்ம வந்து வீட்டில் கொஞ்ச நேரம் இருக்கோம், அதுக்கப்புறமா வந்து ஆஃபீஸில் கொஞ்ச நேரம் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ஆஃபீஸில் ரொம்ப நேரம் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். அங்கே வந்து இப்போ கம்பெனி வேறு வழி இல்லாமல் அப்போ வந்து ஸ்டாண்டர்ட்ஸ்லாம் பார்ப்பாங்க அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி சேஃப்டி மெஷர்ஸ்லாம் எடுத்திருப்பாங்க. பட் வீட்டுக்கு வந்ததுக்கப்புறமா வீட்டில் நம்ம இந்த அளவுக்கு மெஷர்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறப்ப தான் நீங்கள் அதிகமாக பேசிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா? எக்ஸாக்ட்லி. இது மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நம்ம ஒரு பிரச்சனை வந்தால் அதுக்கப்புறம் யோசிக்காமல் அதுக்கப்புறம் நிறைய பேர்கிட்ட கேட்டு 4 அட்வைஸ்லாம் தெரிஞ்சிக்காமல் ஒரே ஒரு நல்ல விஷயம் சொல்கிறோம், கேட்டுக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி ஒரு நாள் தான் இது. அவேர்னஸ் டே அப்படின்னு கூட சொல்லலாம் இல்லையா? இன்னும் நிறைய கொஸ்டின்ஸ்லாம் இருக்குது தொடர்ந்து பேசுறதுக்கு. எஸ், லைட்னிங் சேஃப்டி வீக்கில் வந்து இதை பற்றி பேசுறதுக்கு இன்னும் எக்கச்சக்கமான கொஸ்டின்ஸ்லாம் இருக்கனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். புதிய யுகம் எஃப்எம் ஸ்டேஷனில் இது இனியவை என்று